நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் வெள்ளை கொண்டக்கடலை குழம்பு. இது வந்து சாப்பாடு, சப்பாத்தி, அப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 100 கிராம் கொண்டக்கடலையை 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். குறைஞ்சது 6 மணி நேரமாவது கடலை ஊறினா தான் வெந்து வர்றப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். அது கூட ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டிருக்கேன். கடலை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கடலை வேக வச்சு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்குமே நல்லா வெந்திருக்கு. நீங்கள் இந்த வெள்ளை கொண்ட கடலைக்கு பதில் நீங்கள் கருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேங்காய் துருவல் 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 வெங்காயம். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வறுத்து இது போல் கலர் மாதிரி வருது. இப்போ இதில் மல்லி சேர்த்துடலாம். 1 2 ஸ்பூன் மல்லி, ஒரு 7 மிளகாய், காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதையும் வதக்கிக்கலாம். மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையே நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா மொறுன்னு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி. தக்காளி நல்லா வதங்கினதுமே நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த மசாலா அரைச்சாச்சு, அதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா கடலை உருளைக்கிழங்கு, அதையே அப்படியே தண்ணியோடையே சேர்த்துங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கடலையில் உப்பு போட்டு தான் வேக வச்சோம். இருந்தாலும் பத்தலைனா இப்போ பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 7 நிமிஷம் கிட்ட வேகட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வந்து நல்லா மசால் வாடை போய் சூப்பராக வெந்துருச்சு. கலரே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் தேங்காய் ஊற்றாமல் இந்த மாதிரி கடலைக்கறி செஞ்சோம். அதில் புளி ஊற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. எல்லா குழம்புக்குமே நம்ம புளி ஊற்றணும்னு கட்டாயம் கிடையாது. புளி ஊற்றாமலும் செய்யலாம். ஏன்னா தக்காளியில் இருக்க புளிப்பே போதும். அதனால தான் நான் புளியெல்லாம் சேர்த்துக்கிறதில்ல. உங்களுக்கு புளிப்பு வேணும்னா லைட்டாக கொஞ்சம் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.